டைமென்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா இந்த சாப்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறது பவர்ஸ் ஆர் எக்ஸ்பனன்ஸ் டு விச் தி பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் raised டு ரெப்ரசன்ட் தட் குவான்டிட்டி. அதாவது எந்தெந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் கம்பைன் பண்ணி அதோட பவர்ஸோ எக்ஸ்பனண்ட்டோ இதெல்லாம் வச்சு ஒரு ரிசல்டன்ட் ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி கொடுக்குதுன்னா அப்போ எந்தெந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு எழுதுறது தான் டைமென்ஷன் ஃபார்முலா. நான் இப்படி சொல்கிறத விட ஒரு எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட சிம்பிள்ஸ் என்னெல்லாம் பார்த்துலாம். லெங்க்த்தோட டைமென்ஷனோட சிம்பிள் வந்து எல். மாஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது எம். நீங்கள் எல்லோரும் இது என்ன புரிஞ்சுக்கிறாங்க, மீட்டர்னு புரிஞ்சுக்கிறாங்க. மீட்டர் கிடையாது, மீட்டருங்கிறது லெங்க்த்தா. அப்போது எல்ங்கிற சிம்பிள் வந்துடும். மாஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னா கேபிட்டல் எம்ங்கிறத எழுதுவாங்க டைமென்ஷன் சிம்பிளாக. டைமுக்கு டி, டெம்பரேச்சருக்கு கெல்வின், கரண்ட்டுக்கு ஆம்பியர், லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு கேண்டிலா சிடின்னு எழுதணும். அப்புறம் அமௌண்ட் ஆஃப் மோலுக்கு வந்து மோல், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு மோல். இப்போது டைமென்ஷனல் ஃபார்முலாவை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வித்தவுட் மெமரைசிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வெலாசிட்டி அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது எதில் மெஷர் பண்ணுவாங்க, மீட்டரில் மீட்டருங்கிறது என்ன குவான்டிட்டி, லெங்க்த்து தானே. அப்போது எல் டிவைடட் பை டைம் தான். டைமை வந்து கேபிட்டல் டீம் தானே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அப்போ டைமென்ஷன் ஃபார்முலா டி. இந்த டைமென்ஷன் ஃபார்முலா எழுதுறோன்னு சொல்கிறதுக்காக இப்படி ப்ராக்கெட்டுக்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி. இப்போ ஆன்சர் கிடச்சிருச்சு. வெலாசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா எல் டி மைனஸ் 1 எழுதலாம்ல, இவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எல்லா ஃபார்முலாவுக்கு எழுதலாம். இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு எக்ஸாம்பிள் போகலாமா? ஃபோர்ஸ்க்கு கண்டுபிடிக்கலாம். ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா. உங்களுக்கு ஃபோர்ஸ் வச்சு என்ன ஃபார்முலா சிம்பிளாக தெரியுதோ அந்த ஃபார்முலா எழுதிருங்க, அவ்வளோதான் அதோட ரூல். ஃபோர்ஸ் வச்சு நமக்கு மைண்டில் இருக்கிறது ரொம்ப சிம்பிள், மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இதில் எதெல்லாம் ஃபண்டமெண்டலோ அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. பாருங்கள், மாஸுங்கிறது ஃபண்டமெண்டல், அதோட சிம்பிள் வந்து இது பாருங்கள், இது மீட்டர், லெங்க்த்து கிடையாது, மாஸு, அதோட சிம்பிள் வந்து கேபிட்டல் எம். இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இது முடிஞ்சிச்சு. ஏன்னா இது ஆல்ரெடி பேஸ் குவான்டிட்டி தான். இனி மிச்சம் இருக்கிறது ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் தானே. இப்போது வெலாசிட்டியோட யூனிட் பாருங்கள், மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை செகண்ட். எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது பர் செகண்ட் பாருங்கள், யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வருது. இது யூனிட் தான், டைமென்ஷன் ஃபார்முலாலாம் கிடையாது. மீட்டருங்கிறது லெங்க், கீழே வந்து செகண்ட் ஸ்கொயர், டைம் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எல் பை டி ஸ்கொயர் தானே டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் ஆக்சலரேஷன். அதாவது அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வர்ற வரைக்கும் அதை நம்ம செப்பரேட் பண்ணிக்கிட்டே போனோம். அப்போ கேன்சல் முடிஞ்சிருச்சு. ஆக்சலரேஷனுங்கிற இடத்துல எல் பை டி ஸ்கொயர்னு எழுதலாம்ல. இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ், இந்த சிம்பிள் எழுதிக்கணும். ரைட் சைடு எல்லாமே கம்பைன் பண்ணி எம்எல்டி மைனஸ் 2. இது ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா எம்ஜிஹெச். எம்ங்கிறது மாஸு, மாஸோட டைமென்ஷன் எம்ஏ தான், கேபிட்டல் எம். ஜிங்கிறது ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷனுங்கிறது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அதனால் எல் பை டி ஸ்கொயர், எல்டி மைனஸ் 2ன்னு எழுதலாம். ஹெச்ங்கிறது ஹைட், ஹைட்டை வந்து எம்னு எழுதக்கூடாது, பாருங்கள் அது வந்து மாஸோட சிம்பிள், எல் தானே, லெங்க் தானே. அப்போ ஃபார்முலா எம் எல் ஸ்கொயர் டி மைனஸ் 2ன்னு எழுதலாம். இது பொட்டென்ஷியல் எனர்ஜி, யூன்னு வச்சாலும் சரி இப்படி எழுதிக்கலாம் சிம்பிளாக. பொட்டென்ஷியல் எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலா. கைனடிக் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்கலாமா? half mv ஸ்கொயர்டா. ஸோ கைனடிக் எனர்ஜி half mv ஸ்கொயர்டு. ஹாஃப்க்கு வந்து டைமென்ஷன் கிடையாது, அதனால் என்ன கான்ஸ்டன்ட் வந்தாலும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதுதான் டைமென்ஷனில். ஸோ மாஸ்க்கு வந்து கேபிட்டல் எம். வெலாசிட்டிங்கிறது லெங்க்த் பை டைமோட ஹோல் ஸ்கொயர்டு. இங்கே ஆல்ரெடி ஸ்கொயர் இருந்துச்சுனால அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் என்ன கிடைச்சிச்சு பாருங்கள், எம்எல் ஸ்கொயர் டி மைனஸ் 2. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம், பொட்டென்ஷியல் எனர்ஜியோட டைமென்ஷனும் கைனட்டிக் எனர்ஜியோட டைமென்ஷனும் சேமாக இருக்குது. இது நீங்கள் வந்து லோவர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க.
ஒரு பாலை த்ரோ பண்ணும்போது கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியலாகவும் பொட்டன்ஷியல் மேலேருந்து கீழே வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக்காகவும் மாறும்ல. கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஒர்க் டன் கண்டுபிடிச்சி பாருங்கள். ஒர்க் டன் கண்டுபிடிச்சிங்கனாலும் இதே டைமென்ஷன் தான் வரும். அப்படின்னா சேம் டைமென்ஷன் வந்துருச்சுன்னா நம்ம தான் பேரை மாற்றி மாற்றி வச்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறதுக்காக. பட் ஒரே ஐடியாவை அல்லது ஒரே ஃபிசிக்கல் குவான்டிட்டியை சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக்காக மாறலாம். கைனெட்டிக் பொட்டன்ஷியல் இன்டர் கன்வர்ஷன் நடந்துக்கலாம். ஏன்னா ரெண்டும் ஒரே குவான்டிட்டி தான். அது எடுத்துக்கிற ஃபார்மை பொறுத்து நம்ம டிஃப்ரெண்ட் பேர் வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இன்னொரு ஒர்க் டன் கூட கண்டுபிடிச்சி பார்த்துடலாமா? ஸோ ஒர்க் டன்னோட டைமென்ஷன் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் வந்து ஃபார்முலா பாருங்கள், மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ஏன் இவ்வளோ எக்ஸாம்பிள் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து இது மெமரைஸ் பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாகவே ஃபார்முலா வச்சு எழுதிட்டு போயிடலாம். மாஸ் வந்து கேபிட்டல் எம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஆக்சலரேஷனுங்கிறது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு L/T² இன்டூ எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த்து தான் எல். ஸோ ஃபார்முலா என்ன ஆச்சு பாருங்கள், mL²T⁻². இது ஒர்க் டன்னோட டைமென்ஷன். அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நான் ஒரு ஒர்க் டன் கொடுக்குறேன்னா அது கைனெட்டிக் எனர்ஜியாக மாறும். பட் ஒர்க் டன்னோட டைமென்ஷனே தான் கைனெட்டிக் எனர்ஜியோட டைமென்ஷன். அதே மாதிரி ஒரு ஒர்க் டன் பண்ணுறேன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறும். பட் நான் கொடுக்குற ஒர்க் டன் ஒரு ஃபார்முக்கு மாறுது. பட் அதே ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான், பேர் மட்டும் மாற்றிக்கிட்டு. ஸோ சிம்பிளாக என்னென்ன பேஸ் குவான்டிட்டிஸ் சேர்ந்து பாருங்கள், எல்லோட ஸ்கொயர்டு சேர்ந்து ஒர்க் டன் கிடைக்குது. டைம் எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுது? டைமோட பவர் -2, அதாவது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு T²க்கு. அதோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அதோட எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ் சேர்ந்து ஒரு புது ஃபிசிக்கல் குவான்டிட்டியை கொடுக்குது. ஸோ எவ்வளோ இம்பார்ட் பண்ணுது அல்லது எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அந்த பேஸ் குவான்டிட்டின்னு சொல்கிறது தான் டைமென்ஷனல் ஈக்குவேஷன். இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் எடுத்தது எல்லாமே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. அப்படின்னா மீனிங் 10 சென்டிமீட்டர் மைனஸ் 8 சென்டிமீட்டருங்கிறது புது ஃபிசிக்கல் குவான்டிட்டி தராது. பாருங்கள், மைனஸ் பண்ணி பாருங்கள். 2 சென்டிமீட்டர்னு கிடச்சிச்சு. இதோட டைமென்ஷன் என்ன வரும்? லென்த் மைனஸ் லென்த் 0ன்னு எழுதக்கூடாது. ஒரு லென்த்துலேருந்து இன்னொரு லென்த்தை மைனஸ் பண்ணோன்னா ஒரு லென்த் தானே வரும். இங்கே என்ன வந்துச்சு? 2 சென்டிமீட்டருங்கிறது லென்த் தானே. இப்போது மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் மல்டிப்ளை பண்ணும்போதோ அல்லது டிவைட் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு புது ஃபிசிக்கல் அதாவது டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கிடைக்கும். ஆனால் மைனஸ் பண்ணும்போதோ அல்லது ஆட் பண்ணும்போதோ புது ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடைக்காது. ஒரு பாயிண்ட்டாக பார்த்துடலாம். இஃப் physical quantities are multiplied or divided, then new physical quantity is formed. மல்டிப்ளை பண்ணும்போதோ டிவைட் பண்ணும்போதோ பாருங்கள், வெலாசிட்டி லென்த் டிவைடட் பை டைம், ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி டிவைட் ஆகிறதுனால எனக்கு வெலாசிட்டிங்கிற ஒரு புது ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடைக்குது. ஆனால் ஆட் பண்ண முடியாது. லென்த்தையும் டைம் எப்படி ஆட் பண்ணுது? 20 சென்டிமீட்டரையும் 40 செகண்ட் எப்படி ஆட் பண்ண முடியும்? பாசிபிலிட்டி கிடையாது. அப்படின்னா மல்டிப்ளை பண்ணோம் அல்லது டிவைட் பண்ணும்போது புது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கிடைச்சிடும். ஒரு விஷயம் மைண்டில் வச்சுங்க, எல்லா ஃபார்முலாவையும் இந்த ஒரு சாப்டரில் படிச்சிட முடியாது. நீங்கள் 12th வரைக்கும் இருக்கிற ஃபார்முலாஸ்க்கு டைமென்ஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டை பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் 11th நீங்கள் படிக்க போகிற நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி 12th நீங்கள் படிக்க போகிற நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதனால் நான் இப்போ எடுத்த எக்ஸாம்பிள் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி லோவர் கிளாஸில் பார்த்த ஃபார்முலாஸ். இனி புதுசாக படிக்கிறதுக்கு இந்த சாப்டரில் ஃபார்முலாஸ் படிக்க வேணாம். இனி வர்ற சாப்டர்ஸில் கிராஜுவலாக உங்களுக்கே புரிஞ்சிடும் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ். அதே மாதிரி 12th டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் படிப்பீங்க. எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா உங்களால் எழுத முடியும். பட் போக போக நீங்கள் அந்த ஃபார்முலாவை படிக்கும்போது அது ஃபெமிலியர் ஆகும்போது, இப்போ எப்படி நான் வந்து ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாஜிக் யூஸ் பண்ணேன். அப்போது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா என்னால் ஒர்க் டன் கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி நீங்கள் படிக்க போகிற நிறைய ஈக்குவேஷன்ஸ் இந்த சாப்டரில் இருக்கும். பட் அது நீங்கள் இப்போ படித்து கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் அல்லது டைமென்ஷனல் ஃபார்முலானால என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது? ஒரு 3 மேஜர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டு செக் டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி. ஒரு ஃபார்முலா டைமென்ஷனலி வேலிடா இல்லையான்னு பார்க்குற ஒரு ப்ராசஸ். அதை இப்படி கூட சொல்லிக்கலாம், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டின்னு சொல்லிக்கலாம். நான் எக்ஸாம்பிளாக போயிடலாம். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா S = UT + ½ AT², டிஸ்பிளேஸ்மெண்ட் = UT ½ AT²ங்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வேலிடா இல்லையான்னு எப்படி பார்க்கறது? சிம்பிள் லாஜிக். எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டா, அப்படின்னா இது எல்ங்கிற டைமென்ஷன் வச்சுருக்குமா? அப்புறம் இது வந்து வெலாசிட்டி இன்டூ டைம். வெலாசிட்டிங்கிறது லென்த் பை டைம்,
இங்கே ஆல்ரெடி ஒரு டைம் மல்டிப்ளையர், டைம் கேன்சல். ஸோ அதனால் எல்னு வரும் இந்த இடத்துல. ப்ளஸ் ஹாஃப்க்கு டைமென்ஷன் கிடையாது. ஆக்சலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. ஸோ லென்த் பை டைம் ஸ்கொயர்டு இன்ட்டு இது டி ஸ்கொயர்டு ஆல்ரெடி இருக்குது, அதோட டைமென்ஷன் டி ஸ்கொயர்டு கட் ஆயிடுச்சு, மறுபடியும் எல். இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா? சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டினால் மட்டும்தான் அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் பண்ண முடியும். அதாவது லெங்க்த்து கூட லெங்க்த்தை ஆட் பண்ணால் தான் லெங்க்த் கிடைக்கும். லெங்க்த்து கூட மாஸ் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. மல்டிப்ளை வேணால் பண்ணிக்கலாம், பட் அடிஷன் பாசிபிள் கிடையாது. அப்போ ஒரு ஈக்குவேஷன் வேலிடா இல்லையான்னு சொல்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு ஐடியா போதும். அப்புறம் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இந்த ஹாஃப்க்கு பதிலாக 3/2ன்னு இருந்துச்சுன்னா அப்போவும் இதே தான் கரெக்டுன்னு காமிக்கும். அப்படின்னா இது டைமென்ஷன்லி கரெக்டு தான். பாருங்கள், 3/2ன்னு ஒரு வேளை மிஸ்டேக்காக டிரைவ் பண்ணிட்டாங்க. இது டைமென்ஷனலி கரெக்டாக இருந்தாலும் ஃபிசிக்கலி இந்த ஃபார்முலா தப்பாயிரும். அப்போ வெறும் டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி மட்டும் வச்சு ஒரு ஃபார்முலா அப்சல்யூட்டான ஃபார்முலாவா இல்லையான்னு சொல்ல முடியாது. பட் ஓவராலாக என்ன சொல்லிக்கலாம், இது வந்து ஃபஸ்ட் லெவல்னு சொல்லிக்கலாம். அதாவது இந்த ஈக்குவேஷன் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கான இனிஷியல் ஸ்டெப் என்னது, டைமென்ஷனாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, அவ்வளோதான். பட் அந்த ஃபிசிக்கலாக அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டலாவோ அனலிட்டிக்கலாவோ மேத்தமேட்டிக்கலாவோ கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்தினா தான் அது ஃபார்முலா ஆகும். அதர்வைஸ் நான் 5/2ன்னு எழுதிட்டு போயிருந்தா கூட இதே தான் நடந்திருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபைன் பண்ணிக்கலாம். டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஆல் தி டேர்ம்ஸ் அக்கரிங் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் இக்குவேஷன் ஆர் சேம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். லெஃப்ட் என்னவோ ஆட் பண்ணுற எல்லா டேமும் ஒரே ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருக்கணும், அல்லது ஒரே டைமென்ஷனில் இருக்கணும். இது சிம்பிளாக இப்படி கூட சொல்லலாம். ஒன்லி சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கேன் பி ஆடட். ஒரே டைப் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும்.